ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரேமில் எப்படி நாடா ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் ஃப்ரேமும் நாடா அண்ட் சிசர், அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் க்ளூ வந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக ஃப்ரேமில் நாடா சுற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சுற்றணும். ஏன்னா ஃப்ரேம் வந்து உட்டன் இல்லையா, சின்ன சின்ன துகள்கள் அந்த எட்ஜஸ்லாம் வந்து இதுவாக இருக்கிறப்ப நீங்கள் கிளாத்தில் ப்ளவுஸ் ஏற்றி போடுறப்ப கண்டிப்பாக ப்ளவுஸ் வந்து டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. அதுக்காக கண்டிப்பாக நம்ம நாடா வந்து சுற்றணும். ஓகேவா? ஸோ எப்படி சுற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நான் வந்து நாடாவும் சுற்றலாம். ஸோ இந்த மாதிரி டேப்பும் வந்து சுற்றலாம். நெக்ஸ்ட்டு ஃப்யூசிங் டேப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃப்யூசிங் டேப்புமே நீங்கள் வந்து சுற்றலாம். ஓகே, நான் இப்போ ஒரு இதுனால நான் வந்து இந்த டேப் வந்து சுற்றிருக்கேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன், இது வந்து இந்த ஃப்ரேமே வந்து உடஞ்சிடுச்சு. ஸோ இந்த கோடு மாதிரி தெரியுது இல்லையா, ஸோ அதுதான் அந்த ஃப்ரேமு. ஸோ அதுவே வந்து உடஞ்சிடவே நான் எமர்ஜென்சிக்கு இந்த டேப், நம்ம செலோ டேப் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ரோல் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த டேப்பு உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த இதுவே வந்து உடஞ்ச ஃப்ரேமே வந்து லைட்டாக வந்து இவ்வளோ தொலைவுக்கு வந்து இது உடஞ்சிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ உடஞ்சிச்சு அப்படின்னா யூஸ் பண்ணது ரொம்ப கஷ்டம். ஸோ நான் டக்குன்னு இந்த மாதிரி டேப் வந்து ரொட்டேட் பண்ணி சுற்றி வச்சுட்டேன். ஓகே, ஸோ அதனால தான் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒன்று ரோல் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறது. ஏன்னா எதனால் இப்போ உடஞ்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவே வந்து பாருங்கள் லேயராக இருக்குது. ஸோ 2 கோடு இருக்கு இல்லையா, அதில் ஒரு கோடோட இது வந்து எனக்கு அங்கே வந்துடுச்சு. ஸோ அதனால் நான் வந்து டக்குன்னு டேப் சுற்றிட்டேன். ஸோ நான் 2 ஃப்ரேம் வந்து வச்சுருக்கேன். ஓகே, ஸோ நான் இப்போ உங்களுக்கு எப்படி நாடா சுற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 2 ஃப்ரேம்லேயுமே வந்து 2 ரிங்குலேயுமே நான் வந்து நாடா சுற்றணும். ஸோ இது வந்து இன்னர் ரிங்கு, இது அவுட்டர் ரிங்கு. ஸோ 2 ரிங்குலேயுமே நீங்கள் நாடா வந்து சுற்றிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு இதில் சுற்றி காமிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தமாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து கையெல்லாம் வந்து பிசு பிசுன்னு ஒட்டிடும். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி 4 பக்கம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா நாடா பிரிஞ்சு வராமல் நல்லா க்ரிப்பாக வந்து இருக்கும். ஸோ நாடா எந்த இதுவில் இருக்கோ அந்த இதுவுக்கு ஏற்ற மாதிரி சுற்றிட்டு வாங்க. ஓகேவா? நல்லா 2 கையை வந்து பிடிச்சிட்டு சரி நல்லா டைட்டாகவே வந்து சுற்றுங்க. ஓகேவா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக வந்து சுற்றுங்க. ரொம்ப பிரித்து விட்டுறாதீங்க, சிக்காயிடும். ஸோ அப்படியே நாடா எப்படி இருக்கோ அதே மாதிரி லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணால் போதும். ஸோ நாடா பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு. நான் எப்படி ரோல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நேராக சுற்றக்கூடாது, நான் எப்படி சுற்றுறேன்றதை பாருங்கள். ஸ்லாண்டிங்காக சுற்றணும். ஓகே, இன்னொரு ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள். ஸோ இதில் 2 கோடு இருக்கு இல்லையா, ஸோ 2 கோடு இருக்கிறப்ப இந்த 2 கோட்டில் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் சுற்றி வரும்போது இந்த ஒரு கோடு மறையிற மாதிரி வந்து சுற்றுங்க. ஓகேவா? ஸ்லாண்டிங்காக. இப்போ இந்த 2 கோட்டில் இந்த ஒரு கோடு வந்து மறையிற மாதிரி சுற்றுறேன். ஓகே, இப்போது இங்கே 2 கோடு இருக்குல்ல, இந்த கோடு மறையிற மாதிரி நெக்ஸ்ட்டு ரொட்டேட் வந்து பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் கரெக்டாக வந்து உங்களுக்கு
ஸ்லாண்டிங்காக வந்து வரும். இது ஒரு ஈஸி ட்ரிக். ஸோ நாடா பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக தான் க்ளூ அப்ளை பண்ணி சுற்றுறோம். இந்த நாடா வந்து 25 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். நீங்கள் எந்த கடையில் கேட்டாலுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? நல்லா டைட்டாக சுற்றுங்க க்ளூ அப்ளை பண்ணி. ஸோ ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆரிக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டே பிகினர்ஸாக இருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் தெரியாது இல்லையா? ஸோ எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்றதுக்காக நான் வந்து பொறுமையாக சொல்லித்தரேன். ஆரினா என்னன்னே தெரியாதுன்ற இதுவில் கூட கொஞ்சம் பேர் இருப்பாங்க பிகினர்ஸு. ஸோ அவங்களுக்கெல்லாம் நல்லா டீட்டெயில்டாக புரியணும். அகெயின் இதுக்குள்ளே விட்டு இப்படி எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு நான் சொல்கிற கான்செப்ட் ஃபுல்லாக வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் ஆரி ஒர்க்கே தெரிஞ்சிருந்தாலும் சில பேருக்கு வந்து கிளாத்து சுத்தாமையுமே வந்து போட்டுட்ருப்பாங்க. ஆனால் ப்ளவுஸ் டேமேஜ் ஆக காரணம் தெரியாமல் இருப்பாங்க. சில பேர் வந்து கிளாஸ் போய் கற்றுப்பாங்க, சில பேர் வந்து வீட்டில் இருந்தே கற்றுப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அஃபோர்டபுளான ப்ரைஸில் நீங்களும் வீட்டில் இருந்தே ஆரி ஒர்க் கற்றுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஆரி ஒர்க் கிளாஸ் 100 rupees பேமெண்ட்டுக்கு 100 ரூபா பேமெண்ட்டுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ வேணும்னா ஸ்க்ரீனில் நம்பர் தரேன், வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. 100 ரூபாய்க்கு அப்படின்றது இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இந்த 2 கோட்டில் ஒரு கோடு மறையிற மாதிரி நல்லா டைட்டாக வந்து சுற்றுங்க பட்டையாக வச்சு. ஸோ வீட்டில் உங்கள் ஃப்ரீ டைமில் இந்த கிளாஸை வந்து கற்றுக்கிட்டு, ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த கிளாஸை வந்து கற்றுக்கலாம். நீங்கள் ஜாப் போனாலும் சரி, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, உங்கள் ஃப்ரீ டைமில் நீங்கள் இந்த கிளாஸை கற்றுட்டு தாராளமாக சைடில் ஒரு பிஸ்னஸ் கூட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் கஸ்டமருக்கு ஒரு ப்ளவுஸ் போட்டு கொடுத்தாவே இந்த 100 rupees அப்படின்றத தாராளமாக ரிட்டன் எடுத்துடலாம். ஒரு ப்ளவுஸுக்கு 1000 தான் ஸ்டார்டிங்கே ஆரி ஒர்க்குக்கு. ஓகேவா? அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 700 வாங்கினாலும் 100 rupeesக்கு கம்மியாக ப்ளவுஸ் கண்டிப்பாக 100 rupeesக்குலாம் ப்ளவுஸே போட்டு தர முடியாது. ஸோ நீங்கள் எப்படி பார்த்தாலும் இந்த கிளாஸ் உங்களுக்கு 100 rupeesக்கு யூஸ்ஃபுல் தான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த 100 rupeesஸை ஒரே ஃபஸ்ட்டு ப்ளவுஸ்லேயே நீங்கள் கஸ்டமருக்கு போட்டு தரது மூலயமா ரிட்டன் வந்து எடுத்துடலாம். ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரீ டைமில் வேஸ்ட்டாக மொபைல்லாம் பார்த்து வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி எதனா ஒரு கிளாஸ் சேர்ந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ நீங்கள் கைத்தொழில் ஒன்று கற்று வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது எந்த காலத்துலேயுமே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு கை கொடுக்கும். ஸோ இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே நான் வந்து ஃபேமிலி பாப்பா வச்சுருக்கேன், வெளியே போக முடியாது, கற்றுக்க முடியாது, வெளியே அனுப்ப மாட்டுறாங்க அந்த மாதிரி. ஸோ இப்போ எல்லாருமே வெளியே போய் கற்றுக்க முடியாது, வீட்டிலருந்தே எதனா கற்றுக்கலாம், வீட்டிலருந்தே நம்மளும் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம். ஸோ சும்மா இல்லாமல் உங்கள் ஃப்ரீ டைமில் ஒரு கைத்தொழில் மாதிரி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே ஆரின்றது கிடையாது, உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை வந்து லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வேலைக்கே போனாலும் சரி உங்களுக்கே போட்டுக்கலாம். ஓகேவா? நான் வேலைக்கு போகிறேன், நான் எப்படி ஆரி கற்றுக்கிறதுனா உங்கள் ஃப்ரீ டைமில் நீங்கள் கற்றுக்கோங்க, உங்களுக்கு வேணுன்றப்ப நீங்கள் போட்டுக்கோங்க. அதுவுமே வந்து உங்களுக்கு நீங்கள் வெளியே போட்டு கொடுக்குற காசுக்கு இது உங்களுக்கு சேவ் தானே. அதுக்கு தான் எல்லாருமே கற்றுக்கணுன்ற கான்செப்டில் தான் ரொம்ப அஃபோர்டபுளாக ப்ரைஸு 100 ருபீஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ பசங்களையும் பார்த்துட்டு வீட்டு வேலையும் பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரீ டைமில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் இன்னுமே ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் தாராளமாக வந்து கற்றுக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் கொடுக்க சேம் நம்பரே தான் ஜிபேவும், நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணாலும் ஓகே. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து சுற்றி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஃபுல்லாக சுற்றிட்டேன். ஸோ ஃபுல்லாக சுற்றிட்டு இப்போ உங்களுக்கு ஜூமில் நல்லா காமிக்கிற பாருங்கள், இந்த 2 கோட்டுக்குள்ள ஒரு கோடு மறையிற மாதிரி நெக்ஸ்ட்டு இது வந்து சுற்றுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்துட்டேன். நல்லா டைட்டாக வந்து ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு சரி, இப்போ உள்பக்கம் இருக்குது. ஸோ லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸோ நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் க்ளூ வேணும்னாலும் அப்ளை பண்ணி நல்லா ஸ்லாண்டிங்காக வச்சு ஒட்டி விட்டுருங்க. ஸோ கொஞ்ச நேரம் காஞ்சிச்சு அப்படின்னா சரியாக வந்து போயிடும். ஓகே, அவ்வளோதான். ஃபுல்லாக வந்து இப்போ சுற்றி முடிச்சிட்டேன். ஓகே, ஸோ இதே மாதிரி நீங்கள் இன்னர் ரிங் அவுட்டர் ரிங் ரெண்டுத்துக்குமே வந்து
சாலை தான் ஃபுல்லாக சுற்றி முடிச்சாச்சு. இப்போ நான் இந்த மாதிரி இன்னர் ரிங் சுற்றிருக்கேன். நீங்கள் இந்த அவுட்டர் ரிங்குக்கும் வந்து சுற்றிக்கோங்க. ஓகே, அதே மாதிரி நீங்கள் வாங்கும்போதும் கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. இந்த மாதிரி எதனா டேமேஜ் வந்து இருக்க போது நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன் இல்லையா, ஸோ இந்த இடம் அந்த மாதிரி எதனா டேமேஜாக இருக்க போது, ஸோ பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ப்ரோக்கன் ஆயிடுச்சு அப்படின்னாலும் பரவாயில்ல, டக்குன்னு டேப் எடுத்து மட்டும் ஒட்டி வச்சுருங்க. ஸோ பார்த்துக்கலான்ட்டு அப்படியே வச்சு விட்டிங்கன்னா இன்னும் அதிகமாக வந்து உடஞ்சிட்டே போயிடும். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி நாடா சுற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் சுற்றிட்டு கிளாஸில் இருக்கவங்க எனக்கு சென்ட் பண்ணுங்கள். எதனா டவுட் இருந்ததுன்னா கிளாஸில் இருக்கவங்க கேளுங்க. யூடியூப்பில் பார்க்குறவங்க கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, கிளாஸில் ஜாயின் பண்ணோம். ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு கிளாஸில் பார்க்கலாம். பாய்.